Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lah wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Inna asdaqal hadisi kitabullah wa ahsanal hadi Muhammad sallallahu alaihi wasallam wa syarrul umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dhalalah wa kullu dhalalatin finnar. Ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமான அந்த வல்ல நாயகன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாக்கரணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்தொடர்ந்து நடக்கின்ற அனைத்து மக்கள் மீதிலும் குறிப்பாக இங்கே ஒன்று குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதிலும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே பெற்றோர் பிள்ளைகள் ஒரு இஸ்லாமிய பார்வை என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒரு பெற்றோர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமிய மார்க்கம் இந்த இரு சாராருக்கும் சொல்லக்கூடிய அறிவுரைகளில் முக்கியமான சில விஷயங்களை இதில் நினைவூட்டுவதற்காக இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் காஃபிர் என்ற அத்தியாயத்திலே 8வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதாவது அந்த அதுன் என்ற சொர்க்கத்திலே நுழையக்கூடிய நபர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒமன் சலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம், நல்லவர்களாக இருந்த அவர்களுடைய பெற்றோர், கணவன், மனைவி, சந்ததிகளோடு நுழைவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த அதுன் என்ற சொர்க்கத்தில் நுழைவார்கள். அப்போ ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்து இந்த துனியாவிலே வாழ்வார்கள் என்று சொன்னால், நல்லவர்களாக வாழ்வார்கள் என்று சொன்னால், தாயோடு, தந்தையோடு, மனைவியோடு, கணவனோடு, பிள்ளைகளோடு ஒன்றாக சொர்க்கத்தில் நுழைய முடியும். அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 52வது அத்தியாயம் 21வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு வத்தபாத்துஹும் ذُرِّيَّتُهُم பிஈமானின் அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُم. அதாவது அவர்கள் ஈமான் கொண்டு அவர்களுடைய சந்ததிகளும் இந்த பெற்றோரை பின்தொடர்ந்து ஈமான் கொள்வார்களேயானால் நாம் அவர்களை ஒன்று சேர்ப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷைஇன், அவர்களுடைய நல்ல அறங்களிலே, அமல்களிலே நாம் எந்த ஒன்றையும் குறைத்து விட மாட்டோம் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ பெற்றோர் ஈமான் கொண்டு அதே மாதிரி ஈமானை பிள்ளைகளும் தாயை பின்பற்றி, தந்தையை பின்பற்றி அதே மாதிரி ஒரு உறுதியான ஈமான் கொள்வார்கள் என்று சொன்னால், பெற்றோருக்கு எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூலி வழங்குவானோ
அதே மாதிரி சந்ததிகளுக்கும் கூலி வழங்குவான், ஒன்று சேர்ப்பான் மறுமையில என்று சொல்லி காட்டுகிறான். இதை பிரார்த்தனையாக கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது ரஹ்மானுடைய அடியார்கள் யார் என்று அல்லாஹ் பேசுகிறான். அதுல சொல்லி தருகிறான் அல்லாஹ், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத ஆயுனின் வஜஅல்னா லில் முத்தகின இமாமா. எங்களுடைய துணைகளில் இருந்து, எங்களுடைய குழந்தையிலிருந்து, சந்ததிகளிலிருந்து கண் குளிர்ச்சியை நீ ஏற்படுத்து இறைவா, எங்களை இரையச்சவாதிகளுக்கு முன்மாதிரியாக, முன்னுதாரணமாக நீ எங்களை தலைவர்களாக ஆக்கு என்று பிரார்த்தனை ரஹ்மானினுடைய அடியார்கள் செய்வார்கள் என்றும் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ். அப்போ ஒரு பெற்றோரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும், அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருவருமே கடைபிடித்து சரியாக நடப்பார்கள் என்று சொன்னால் நாளை மறுமையிலே ஒன்றாகவே சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகின்றான். ஒரு அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் சொல்வது போல, அவனுடைய தூதர் சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். ஒன்றாக சொர்க்கத்திலே பிரவேசிக்க முடியும். நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக நடப்போம் என்று சொன்னால், ஈமான் நம்ம இடத்துல சரியாக இல்லை என்று சொன்னால், குஃப்ரோ ஷிர்கோ தூதருக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய செயல்பாடுகளோ இருக்கும் என்று சொன்னால் இந்த மாதிரி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகம்தான். நூஹ் நபி இருக்கின்றார், அவனுடைய மனைவி இருக்கத்தான் செய்கிறாங்க. நூஹ் நபி இருக்கிறார், அவருக்கு பெற்றெடுத்த மகன் இருக்கத்தான் செய்கிறார். நாளை மறுமையில ஒன்றாக இருக்க மாட்டார்கள். அந்த நூஹ் நபியினுடைய மனைவியும் நூஹ் நபியினுடைய மகனும் நரகத்தில் இருக்கின்றார்கள். நூஹ் நபி சொர்க்கத்தில் இருப்பார். ஏன்? ஈமானால் இருவருமே ஒன்றிணையல்ல. அந்த நூஹ் நபியினுடைய கொள்கையை பெற்றெடுத்த மகனும் ஏற்றுக்கொள்ளவில்லை, கட்டிய மனைவியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ நரகவாசியாக ஆகிறார்களா இல்லையா? அப்போ இந்த அடிப்படையை நம்ம தெரிந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இது குறித்து பல்வேறு உபதேசங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒன்றொன்றாக பார்ப்போம். அதில் பெற்றோர்கள் குறித்து பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் பெற வேண்டிய அறிவுரைகள், பெற்றோர்கள் பிள்ளைகள் குறித்து அறிய வேண்டிய அறிவுரைகள் என்று ரெண்டாக பிரித்து சில விஷயங்களை பார்க்கலாம். முதலாவது, பெற்றோரை நாம் பேண வேண்டும், அவர்களை நம்ம நல்ல முறையில் நன்மை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்ற கருத்து ஏராளமான குர்ஆன் வசனங்களிலேயும் ஹதீஸ்களிலேயும் இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அதாவது உலகத்தை படைப்பதற்கு அல்லாஹ் காரணமாகிறான், நம்மை உருவாக்குவதற்கு பெற்றோர் ஒரு காரணமாக ஆகுகிறார்கள். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்? அவர்களை, அதனால தான் திருக்குறான்ல சொல்லும் பொழுது, அதாவது வகதா ரப்புக அல்லா தாபுது இல்லா இய்யாஹு, உம்முடைய இறைவன் கட்டளை இடுகின்றான். என்ன கட்டளை இடுகின்றான்? அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளை இடுகின்றான். ரெண்டாவது அல்லாஹ் என்ன சொல்றான்? வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர் குறித்து நன்மை செய்யுமாறு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான், நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு கட்டளை இடுகிறான் என்று சொல்லி ரெண்டாவது ஒரு உபதேசத்தினுடைய இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஷிர்க் வைக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ரெண்டாவது எதை பேசுகின்றான்? இந்த விஷயத்தை பேசக்கூடியதை பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால், வயோதிகம் என்பது அவ்வளோ பெரிய ஒரு பரிதாபமான ஒரு நிலை. உடல் எல்லாம் பலவீனமாக ஆகிவிடும், அவர்களுடைய எலும்புகள் எல்லாம் மக்கி போகக்கூடிய, தேஞ்சு போகக்கூடிய நிலையில் ஏற்படும். உடலில கட்டான உடல் இல்லாமல் அவர்களுக்கு எழுந்து நிற்பதற்கு சிரமப்படுவார்கள். தோல் எல்லாம் சுருங்கி போகக்கூடிய நிலையில அவர்கள் மாறிவிடுவார்கள். சிறுநீர் கூட அவர்கள் கழிவறைக்கு சென்று கழித்து வர முடியாத நிலையில படுக்கையிலே கழித்து விடக்கூடிய நிலை ஏற்படலாம்.
மலம் கழித்து விடக்கூடிய நிலை ஏற்படலாம். இந்த நேரத்தில் என்ன இப்படி தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்களே என்று ஒரு வார்த்தை பேசுவது அவர்களுக்கு பெரிய அளவில் அடிப்பதற்குண்டான அளவுக்கு மனவேதனையை தரும். அதனால்தான் அல்லாஹ் அப்படி வர்ணிக்கிறான் பாருங்க. எப்படி சொல்றான் அல்லாஹ்? இம்மா யபுலுகன்ன இந்த கல் கிபர், வயோதிக நிலையில முதிய பருவத்தில் தாயோ தந்தையோ இருவரில் ஒருவரோ அடைந்தால், 2 பேர் அடைந்தாலும் சரிதான், 2 பேர்ல ஒருவர் அடைந்தாலும் சரிதான், ஃபலா தகுல்லஹுமா உஃப் சீ என்று கூட சொல்லிடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி, சீன்னு கூட சொல்லாதீங்க. அந்த மாதிரி பருவத்தில் சொல்றது எப்படியாவது யோசிச்சு பாருங்க. அவர்கள் எழுந்து இருக்கவும் முடியல, எழுந்து நடக்கவும் முடியல. அந்த மாதிரி அவர்கள் சிறுநீர் கழித்து விட்டு வரக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை. அவங்கள ஏதாவது ஒரு மனம் புண்படியான ஒரு வார்த்தையை நாம் சொல்லிவிட்டால் அவர்களுக்கு இது வேதனையாக இருக்கும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், பெரும்பாவங்களை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், முதலாவது அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைப்பது என்று சொன்னார்கள். 2வது பெரும்பாவம் எதை என்று சொல்லும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோருடைய மனதை புண்படுத்துவது, அவர்களை வேதனைப்படுத்துவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் இந்த பெற்றோரை பேணுகின்ற விஷயத்தில், உபகாரம் செய்யக்கூடிய விஷயத்தில், உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் இந்த பிள்ளைகளுக்கு கட்டளை இடுகின்றது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் தெரியுமா? யார் பெரியவர்களுடைய கண்ணியத்தை, அவர்களுடைய உரிமையை அறியவில்லையோ, சிறியவர்கள் மீது யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் என்னை சார்ந்தவரே கிடையாது என்று சொன்னார்கள். முதிய வயசுல இருக்கிறாங்க, நம்மளை விட மூத்தவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தர வேண்டிய உரிமையை நாம தரல, அவங்களுக்கு தர வேண்டிய கண்ணியத்தை நம்ம கொடுக்கல. அதே போல சிறுவர்கள் விஷயத்தில் இரக்கமும் காட்டல. சிறியவர்கள் விஷயத்தில் இரக்கம் காட்டாதவர்களும் பெரியவர்கள் விஷயத்தில் கண்ணியத்தை கொடுக்காதவர்களும் என்னை சார்ந்தவர்கள் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்படி ஏராளமான செய்திகள். ஏனென்றால் அதுல 2 நன்மை இருக்கு. ஒன்று மறுமை சார்ந்த நன்மை, ஒன்று நமக்கு உண்டான நன்மை. ஒரு பெற்றோரை பேணுவதினால், உதவி செய்வதனால், பராமரிப்பதினால் நம்முடைய பிள்ளைகளும் நமக்காக உதவி செய்வாங்க, பராமரிப்பாங்க. அந்த பிள்ளைகள் நாம செய்யக்கூடிய உதவிகளை எல்லாம் கண்ணால் பார்த்து அவர்களும் நாளை நம்முடைய தந்தைக்கு இப்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஊட்டுகின்றோம். மறுமையிலும் இதற்குண்டான நன்மைகள் ஏராளம். துனியாவுல கூட ஏதாவது ஒரு துன்பத்தில் நாம் மாட்டிவிட்டால், ஒரு இக்கட்டான ஒரு சிரமத்தில் மாட்டிவிட்டால், நாம பெற்றோருக்கு செய்த சில உதவிகளை அல்லாஹ்விடத்தில் மேற்கோள் காட்டி அதை வசீலாவாக வைத்து நம்ம துஆ கேட்கலாம். பெற்றோருக்கு நம்ம ஏதாவது ஒரு சிறப்பாக ஏதோ அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து செஞ்சிருப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நன்மைகளை நாம் அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து, யா அல்லாஹ் உன்னுடைய திருமுகத்துக்காகத்தான் என் தாய்க்கும் என் தந்தைக்கும் நான் இது போன்ற ஒரு உதவிகளை எல்லாம் நான் என்னால் முடிந்த நன்மைகளை செய்திருக்கின்றேன், இந்த நன்மை நான் உனக்காக செய்திருக்கின்றேன், எனவே இந்த உதவியை நான் உனக்காக செய்ததினால் இந்த துன்பத்தை என்னை விட்டு நீ நீக்கிவிடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்திக்கலாம். சஹீஹுல் புகாரியில் இது இடம்பெற்றக்கூடிய ஹதீஸில் நம்ம பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில் 2215, 3 பேர் குகையில சிக்கி கொள்றாங்கல்ல, 3 பேர், அதாவது மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகையில் மாட்டிக்கொள்கின்றார்கள். அப்போ வெளியில காற்று போகாத அளவுக்கு, வெளியில பேசக்கூடிய குரல் வெளியே ஒளி போகாத அளவிற்கு உள்ளே சிக்கி கொண்டார்கள், மாட்டிக்கொண்டார்கள். கத்தினாலும் கதறினாலும் என்ன மாதிரி சொன்னாலும் வெளியே கேட்காது. அந்த 3 பேரும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க, அல்லாஹ் தான் இதை நீக்க முடியும், வேற யாரும் இந்த பாறையை விளக்க முடியாது. அப்படி என்று சொன்னால் நாம வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணியிருப்போம்ல, அந்த நல்ல காரியத்தை அல்லாஹ் கிட்ட சொல்லி அல்லாஹ்வுக்காகவே செஞ்சிருப்போம் இல்லையா, அது அல்லாஹ்விடத்துல முறையிட்டு
நான் இந்த காரியத்தை உனக்காக செய்திருந்தால் இந்த துன்பத்தை விட்டு எங்களை காப்பாத்து என்று முறையிடலாம் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். 3 பேரும் யோசித்து தான் செய்த நல்ல காரியங்கள்ல யோசிக்கிறாங்க. அதுல இந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். 3 பேர் வரும், நேரத்துடைய அருமை கருதி நான் இது மட்டும் நான் சுட்டி காட்டுறேன். அவர் சொல்கிறார், அல்லாஹும்ம இன்னி கானலி அபவானி ஷேகானி கபீரானி, எனக்கு வயோதிக பருவத்தில் தாயும் தந்தையரும் இருந்தார்கள். ஃபகுந்து அஹ்ருஜு ஃபர்ஆ சும்மா அஜியூ ஃபஅஹ்லுபு, நான் தினந்தோறும் ஆடு மேய்த்து விட்டு அந்த பால் கறந்து விட்டு வருவேன். அந்த பாலை என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நான் கொடுத்த பிறகுதான் என் மனைவிக்கும் என் குழந்தைக்கும் நான் பருக தருவேன். ஒரு நாள் நான் வருவதற்கு தாமதமாகி விட்டது. அதனால் இந்த பாலை நான் கொடுப்பதற்கு என் தாயையும் என் தந்தையையும் எழுப்பாட்ட நான் விரும்பவில்லை, அவர்களை விழிக்க செய்ய நான் விரும்பவில்லை. ஏனென்றால் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போது நான் பாலை வைத்து கொண்டே நான் நின்று கொண்டிருந்தேன். அப்போது என் சிறுவன் என்னை பிடித்து என் காலை பிடித்து எனக்கு உணவு வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்து விட்டான். ஆனால் நான் தரவே இல்லை. என் மனைவிக்கு நான் பருக தரவில்லை. விடிந்து விட்டது. தாயும் தந்தையரும் அதற்கு பிறகு முழித்தார்கள். அதற்கு பிறகு நான் பருக கொடுத்த பிறகே நான் கொடுத்தேன். இவ்வாறு நான் தாயையும் தந்தையும் நான் கவனித்துக் கொண்டிருந்தேனே. இதை பற்றி அவர் சொல்கிறார், நான் இப்திகா வஜ்ஹிக, உன்னுடைய திருமுகத்தை நாடி திருப்திக்காகவே நான் இப்படி செய்து வந்தேன். இன்குந்த தாலமு இன்னி ஃபால்து லாலிக இப்திகா வஜ்ஹிக, நான் உன்னுடைய திருப்திக்காக இதை செய்திருப்பேன் என்று உனக்கு தெரியும் என்று சொன்னால் ஃபஃப்ருஜ் அண்ணா, எங்களை விட்டு இந்த துன்பத்தை நீ நீக்கிவிடு அல்லாஹ் என்று சொல்கிறார். பாறை விலகி போகிறது என்ற செய்தியை நம்ம பார்க்கின்றோம். அப்போ இதில் என்ன படிப்பினை என்று சொன்னால், நம்ம குழந்தைக்கு உணவு கொடுக்காம தாய் தந்தை சாப்பிட்ட பிறகுதான் உணவு கொடுக்கணும்னு படிப்பினை இல்லை. ஏனென்று சொன்னால், கடந்த காலத்தில் சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த சமுதாயத்திற்கு உள்ள விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்யல, காட்டித்தரல. அதில் உள்ள படிப்பினை என்னவென்று சொன்னால், பெற்றோரை கவனித்தல் என்ற படிப்பினை தான், பெற்றோரை பேணுதல் என்ற படிப்பினை தான், பெற்றோருக்கு உணவு கொடுத்தல் என்ற படிப்பினை தான். இப்படி ஒரு பெற்றோரை கவனிக்கக்கூடியவராக ஒரு மகன் இருக்கின்றார். அந்த மகன் காரணமாக அவர் ஒரு இக்கட்டான ஒரு துன்பத்தில் மாட்டக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றார். அந்த நன்மையை வைத்து முறையிடுகின்றார். அல்லாஹ் நீக்குறான், அந்த துன்பத்தை நீக்குகின்றான். நமக்கும் ஏதாவது இந்த மாதிரி துன்பம் ஏற்பட்டால் நாம வாழ்நாளில் இந்த மாதிரி நம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் நன்மை செய்யக்கூடிய நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அப்படி செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்தால் அதை அல்லாஹ்விடத்தில் வசீலாவாக முன்வைத்து நாம் உதவி தேடலாம் என்பதற்கு இது ஒரு சான்றா இருக்கு. உலகத்திலேயே நமக்கு என்னது செய்து இது ஒரு ஃபாய்தாவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்து இருக்கின்றான் என்பதை பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்து தெரியுமாங்க? அதாவது தாய் தந்தையரை கவனிக்கிறது ஒண்ணு, அதுல இன்னொன்னு என்ன தெரியுமா? அதாவது தந்தை சில பேரோட உறவுல இருப்பார், அதாவது நட்புல இரத்த பந்தம் காரணமாக அல்லது நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி அடிப்படையில் சில பேர்கிட்ட பழகுவார். பிள்ளைகள் என்ன செய்யணுமா, தந்தை யார் கூட பழக்கத்தில் இருந்தாரோ, நட்போட இருந்தாரோ, உறவோட இருந்தாரோ, அந்த உறவுகளோட பிள்ளையும் உறவா இருக்கணுமா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அதாவது இப்னு உமர் அவர்கள் ஒரு பயணத்தில் போறார். கோவேரி கழுதையில் ஒரு கிராமவாசி வர்றார். அந்த கிராமவாசி வந்த உடனே அறிமுகமாகறாங்க, நீங்க யாரு என்ன. அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் விளங்கிக் கொள்கிறார், நம்ம தந்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள் இவர் நல்ல பரிச்சயமானவராச்சேன்னு சொல்லி தெரிந்தவுடன் என்ன செய்கிறார், கோவேரி கழுதையில் ஏறி உட்காருங்கன்றார். தலப்பா கட்டி என்ன வச்சுக்கிறங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இல்லை இவ்வளோ பெரிய உதவியெல்லாம் கொடுக்க தேவையில்லை, அவர் கிராமவாசி தானே, சின்ன உதவி கொடுத்தாலே அவங்க பொருந்தி கொள்வாங்களே, நீங்கள் ஏன் பெரிய உதவியெல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு இடத்துல கேட்கும் பொழுது அப்போது அவர் சொல்கிறார்,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இன்ன அபர்ரல் பிர்ரி சிலத்துல் வலதி அஹ்ல உத்த அபிஹி. ஒரு பிள்ளை தன் தந்தையின் அன்புக்குரியவர்களோடு அன்பு பாராட்டுவதுதான் மிகச்சிறந்த நன்மை என்று சொன்னார்கள். நன்மையில மிகச்சிறந்த நன்மை எது? என் தந்தை எந்த நபர்களோடு நட்புல இருந்தாரோ, உறவோட இருந்தாரோ, பாசத்தோட இருந்தாரோ, அவரோட தன்னுடைய மகன் என்ன செய்யணுமா? பாசத்தோட இருப்பது நன்மையில் மிகச்சிறந்த நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் இடத்துல நடந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் இது எல்லாம் முக்கியமான அறிவுரைகள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இது எல்லாம் நமக்கு சஹீஹ் முஸ்லிம்ல 4991 செய்தியில பார்க்கலாம். அதே மாதிரி மறுமையில நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தையரை பேணுவதினாலேயே சொர்க்கத்திற்கே நுழைந்து விடலாம் என்று சொல்றாங்க. முஸ்னத் அஹமதுல இடம்பெற்றிருக்கிறது. ஹாரிசா பின் நுஅமான், ஹாரிசா இப்னு அன்-நுஅமான் என்ற சஹாபி, இவரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ சமியது சௌத காரியின் யக்ரவு. நான் சொர்க்கத்திலே ஒருத்தர் கிராத் ஓதுகின்றார். அதாவது கிராத் என்றால் குர்ஆனை ஓதக்கூடியவர் அவர் இருக்கின்றார். அதை ஓதக்கூடிய ஒரு ஓசையை நான் கேட்டேன். அப்போது நான் கேட்டேன், மன் ஹாதா, யார் இது? சொர்க்கத்தில் பிலால் ரலியல்லாஹுடைய செருப்பு ஓசையை கேட்டாங்கல்ல, பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய செருப்பு ஓசையை கேட்ட மாதிரி இந்த செய்தியில் என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது ஒரு கிராத் காரி தொழுகையில் ஓதுறாங்கல்ல, இந்த மாதிரி சொர்க்கத்தில் இவர் ஓதுறாரே, இவர் யாரு என்று கேட்கும் பொழுது இவர்தான், அதாவது ஹாரிசா பின் நுஅமான் என்று சொல்றாங்க மலக்குமார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, கதாக்கல் பிர் வகான அபர்ரன் நாசி பி உம்மிஹி. நன்மை என்றால் இதுதான் நன்மை, நன்மை என்றால் இதுதான் நன்மை. இவர் இந்த ஹாரிசா பின் நுஅமான் என்பவர் மக்களிலேயே எப்பேற்பட்டவராக இருந்தார்? தாய்க்கு அதிகமான நன்மை செய்யக்கூடியவராக இவர் இருந்தார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவரை குறித்த என்ன காரியத்தினால அவர் சொர்க்கத்துக்கு போகிறார் என்ற காரணத்தை ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. இப்போ எவ்வளவு அற்புதமான போதனைகள் பார்த்தீங்களா? வயோதிக நிலை அடையக்கூடியவர்களை சீன்னு கூட சொல்லாதீங்க, வலா தன்ஹரஹுமா, விரட்டாதீங்க, வகுல்லஹுமா கௌலன் கரீமா, கண்ணியமான வார்த்தையே பேசுங்க, வக்ஃபித் லஹுமா ஜனாஹதுல்லி மினர் ரஹ்மா, அன்பு என்ற இறக்கையை அவர்களிடத்தில் தாழ்த்துங்க. அல்லாஹ் சொல்றான், வக்ஃபித் லஹுமா ஜனாஹதுல்லி மினர் ரஹ்மா, ரஹமத் என்ற அருள் என்ற 2 இறக்கையை தாழ்த்தி பேசுங்கள். வகுர் ரப்பிரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, என்னை நான் சின்ன வயசாக நான் இருக்கும் பொழுது என் மேல் எவ்வாறு அன்பு செலுத்தி பாசம் செலுத்தி என்னை வளர்த்து ஒரு பெரிய ஆளாக ஆளாக்கி விட்டார்களோ அதுபோல் அந்த இருவர் விஷயத்தில் நீ இரக்கம் காட்டியார் யா அல்லாஹ் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுமாறு அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த விஷயத்துல பிள்ளைகள் ஆக இருக்கக்கூடிய நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான அறிவுரை என்னவென்று சொன்னால், அவர்களை வேதனைப்படுத்தாமல், அவர்களை துன்புறுத்தாமல், அவர்களுடைய மனதை நோவடிக்காமல், அவர்களுக்கு நம்மால் முடிந்த எவ்வளவு உதவிகள் முடியுமோ அவ்வளவும் செய்து கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ளணும். 2 விஷயம் இருக்குதுல, அதாவது கணவன்மார்களுக்கும் தாய் தந்தையர் இருக்கிறாங்க, மனைவிமார்களுக்கு தாய் தந்தையர் இருக்கிறாங்க. தாய் தந்தையர் என்று சொல்லும் பொழுது ஆணினுடைய தாய் தந்தையர் பற்றித்தான் பொதுவாக பேசப்படுகிறதே தவிர மனைவியினுடைய தாய் தந்தையை பற்றி பேசுவதே கிடையாது. எப்படி ஒரு ஆண் மகன் மாப்பிள்ளையா இருக்கக்கூடியவர் தன்னுடைய தாய் தந்தையரை கவனிப்பது அவருக்கு கடமையோ, மனைவியா இருக்கக்கூடிய அவர்களுடைய தாயும் தந்தையும் கவனிப்பது அவர்கள் மேல் கடமை. 2 பார்வையாக்கிட்டாங்களா இல்லையா? சமுதாயத்தில் மாமியார மாமனார என்ன செய்யணும், அம்மா மாதிரி பார்த்துக்கணும் என்று சொல்லி இங்கேயே தான் கிடக்க வேண்டும் என்று சொல்வார்கள், அங்கே போகவே கூடாது என்ற அளவுக்கு ஆக்கி வைத்து விடுவார்கள். அப்படி இருக்கக்கூடாது. அவர்களுடைய தாய் தந்தையை கவனிக்கிறதுக்கு கணவன்மார்கள் நீங்கள் அனுப்பி வைக்கணும், போயிட்டு வா, முடிஞ்ச பொருளாதார உதவிகளையும் கொடுக்கணும்.
அவங்கள தனியாக அவங்க சம்பாதிக்கிறது பொருளாதாரம் இல்லையா அவங்க கிட்ட? கணவன்மார்கள் தான் அவர்களுக்கு ஏதாவது பொருளாதார உதவிகள் தேவைப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் தேவையாக இருந்தால் கொடுத்து உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது ஒரு அவர்களுடைய தாய் தந்தையர் கவனிக்கிறதுல நாம தடையா இருக்கக்கூடாது. அதே மாதிரி கணவனுடைய தாய் தந்தையரை கவனிக்கிறது மனைவி தடையா இருக்கக்கூடாது. கணவனுடைய தாய் தந்தையரை கவனிக்கிறது யார் தடையா இருக்கக்கூடாது? மனைவி தடையாக இருக்கக்கூடாது. பொருளாதாரத்தை கொடுத்துட்டு வராத சில பேர் சொல்றத பார்க்கிறோம். ஏன் கொடுக்குற? மற்ற பிள்ளைங்க இல்லையா, அவன் இல்லையா, இவன் இல்லையா, அவங்க கொடுப்பாங்களே இவங்க கொடுப்பாங்களே என்று சொல்லி இப்படி தாய்க்கு உதவி செய்வதை, தந்தைக்கு உதவி செய்வதை, நெருங்கிய உறவினர்களுக்கு உதவி செய்வதை தடுக்கக்கூடியவர்களாக சில பேர் இருக்கிறாங்க அறியாம. அப்படி இருக்கக்கூடாது. கொடுங்க, தாராளமா கொடுங்க, அல்ல நமக்கு பறக்கத் செய்வோம், தாராளமா கொடுங்க என்று சொல்லி அதை தூண்டிவிடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்ப ரெண்டு சாராரும் இதுல பெற வேண்டிய பாடமும் படிப்பினையும் இருக்கின்றது. அப்போ இதுல இது ஒரு விஷயம். இரண்டாவது என்னன்னு கேட்டா, இந்த தாயும் தந்தையரும் கவனிப்பது எல்லாம் ஒரு வரம்புக்கு உட்பட்டு தான். அவங்க பாவமான காரியத்தை நம்மளை ஏவுறாங்க, ஷிர்கான காரியம் செய்யுமாறு சொல்றாங்க, வரதட்சணை வாங்கி திருமணம் நடத்துமாறு நம்மளுக்கு கட்டளையிடுறாங்க. கேட்கக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. அல்லாஹ் அதையும் சேர்த்து சொல்றான் திருமறை குர்ஆன்ல. இன்ஜாஹதாக்க, இந்த தாயும் தந்தையரும் உங்களுக்கு வலியுறுத்தினால், அன் துஷ்ரிக்க, உங்களுக்கு ஷிர்க் வைக்குமாறு உங்களுக்கு வலியுறுத்தினால், ஃபலா துதியஹுமா, கட்டுப்பட்டு விடாதீர்கள். வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மாரூஃபா, துனியா விஷயத்தில் நல்ல முறையில் தோழமையோடு இருங்கள். இந்த மார்க்க விஷயத்தில் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக அவர்கள் சொல்வதை கேட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறார். இந்த பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம் தாய் தந்தையர் விஷயத்தில் கவனிக்க வேண்டிய முக்கியமான சில அறிவுரைகள் இது. சரியா? அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையை அவங்க அடைஞ்சிருக்கிறாங்களே, அந்த நிலையை நாமும் அடைய இருக்கின்றோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நாம செய்வது நமக்கு உண்டான ஒரு விளைச்சல் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம பிள்ளைகள் நமக்காக உதவி செய்வார்கள் என்பதெல்லாம் அதுல அடங்கி இருக்கின்றது. அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய நன்மை என்பது முக்கியமான அம்சம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் சொல்ல வேண்டிய அறிவுரைகள்ல சிலதை சுட்டிக்காட்ட நான் ஆசைப்படுகின்றேன். பெற்றோர்களா இருக்கக்கூடியவர்கள் பிள்ளை விஷயத்தில் நாம் சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய விஷயத்தில் என்னவென்று சொன்னால், முதலாவது அவர்கள் விஷயத்தில் அன்பு காட்டக்கூடிய அடிப்படையை நம்ம பார்க்கணும். அதாவது அன்பு காட்டுறதில் யாரும் குறை உள்ளவர்கள் என்று நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு நோய் நொடி வந்து விட்டால் அந்த குழந்தைய தோல்ல போட்டுக்கொண்டு அப்படியே மருத்துவமனைக்கு ஓடக்கூடியவர்களாக தாயும் தந்தையும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு கடையில ஏதாவது ஒரு தொழில நம்ம ஈடுபடுகிறோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்காகத்தான் என்பதை நாம் யாரும் மறுக்க மாட்டோம். தாயோட கூட நிறைய தொடர்புல பிள்ளைகள் இருப்பார்கள், ஆனால் தந்தையோடு அதிகமாக தொடர்புல இருக்க மாட்டாங்க. ஆனால் தந்தை தான் இவன் சாப்பிட்டானா, இவன் படித்தானா, இவன் தூங்கினானா, இவனுடைய உடல் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று தாயிடத்திலே கேட்டு கேட்டு நேருக்கு நேராக நின்று பேச முடியாமல் தூரமாக நின்று பாசம் காட்டக்கூடியவராக தந்தை இருக்கின்றார். பாசத்திலே நாம் குறை சொல்ல முடியாது. 1-2 நபர்கள் விதிவிலக்காக இருக்கலாம், அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே கண்டிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுக்குறாங்க, சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. ஒரு கிராமவாசி கேட்கிறார், நீங்க முத்தம்லாம் கொடுப்பீங்களா? எனக்கு 10 குழந்தை இருக்கிறது, நான் முத்தமே கொடுத்ததில்லைன்னு சொல்றாரு. இப்போ நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க? அவ அம்லிக்கும் அல்லாஹு மின் கல்பிக ரஹ்மா, அல்லாஹ் உன் உள்ளத்தில் இருந்து ரஹ்மத்தை கலட்டி எடுத்து விட்டால் நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார்கள். ஒரு குழந்தையை கொஞ்சுவது ரஹ்மத்து, ஒரு குழந்தைக்கு முத்தம் கொடுப்பது ரஹ்மத்து, அது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு.
அதை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆர்வமூட்டுகிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஸைனப் ரலியல்லாஹுடைய மகன் சக்கராத்துல துடி துடிச்சு ரசூலுல்லாஹ்வுடைய கையிலேயே இறந்து போகிறார், சின்ன பிள்ளை. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அப்படி கண்ணில் தண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் இருந்த நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, மா ஹாதா அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்ன இது, நீங்களுமா? நாங்க அழுகிறோம் என்றால் அது வேற, நீங்களும் அழுகிறீங்க. சொல்றாங்க, ஹாஸிஹி ரஹமத்துன் ஜஅலஹல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி, அடியார்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தின இரக்க உணர்வு இது, ரஹமத் இது, கண்ணீர் என்றது. இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹிர் ரஹமா, அடியார்கள் விஷயத்தில் யார் இரக்கம் காட்டுறாங்களோ அவர்கள் மீதுதான் அல்லாஹ் இரக்கம் காட்டுறான் என்று சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அன்பு காட்டுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமுட்றாங்க. அன்பு கண்டிப்பாக நீங்கள் செலுத்த வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும், பாசம் காட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். குழந்தைகள் விஷயத்தில் அதிகமான அன்பு தேவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி பெண்களை சிறந்த பெண்கள்னு சொன்னாங்க. குறைஷி பெண்களை சிறந்த பெண்கள்னு சொன்னாங்க. ஏன்? அவர்கள் அஹ்னாஉ அப்னாயின், அவர்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அவர்கள் பரிவோடு வளர்ப்பாங்க, பாசத்தோடு வளர்க்கக்கூடியவர்களாக குறைஷி பெண்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸ் புகாரில பார்க்கிறோம். பாசம் காட்டி ஒரு குழந்தையை நல்ல முறையில் வளர்ப்பது ஒரு மிகச்சிறந்த காரியம். பாசம், நேசம், இரக்கம் என்பதெல்லாம் கண்டிப்பாக தேவை. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், இந்த பாசம், இந்த நேசம், இவர்களை இரக்கம் காட்டி இந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய இந்த விஷயங்களிலே அவர்கள் நம் மூலமாக, இந்த பாசத்தின் மூலமாகவே கெட்ட குழந்தைகளாக மாறிவிடக்கூடாது. கெட்டவர்களாக நாம் காரணமாக ஆகக்கூடாது. அதிக பாசம் ஆபத்தை கொண்டு போய் விடக்கூடிய அளவுல போய்விடும். சில நேரத்திலே சில பேருக்கு 10 வருஷமா குழந்தை இருக்காது, சில பேருக்கு 10 ஆண்டு காலம் குழந்தை இருக்காது. ஏதோ மருத்துவம் பார்த்து கடைசியா குழந்தை பிறந்துடும். அந்த குழந்தை எப்படி வளர்ப்பாங்க தெரியுமா? கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, எதையுமே மறுக்க மாட்டாங்க, ஒரு திட்ட மாட்டாங்க, ஒரு அடி அடிக்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு அவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்க்கக்கூடிய நேரத்தில் அவன் தீமை செய்யும் பொழுதும் அதை ஆமோதிக்கின்றவர்களாக ஆகக்கூடியவர்களாக மாறுறாங்க. இது ஏதோ 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தவங்க மட்டும் இல்ல, ஒரு முதல் ஆண்டில் பிறக்கக்கூடியவர்களும் பெரும்பான்மையா இப்படித்தான் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்தில் நாம் பாடம் படிக்கணும். தவறு என்று வந்துவிட்டால் அதுல பாசம் காட்டுறதுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சமரசமே செய்ய மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் என்ற ஒருத்தரை வளர்த்தார்கள். ஸைத் பின் ஹாரிஸா அவர் பேர். இந்த ஸைத் என்பவருக்கு பிறந்தவர் உசாமா. இந்த உசாமா என்பவர் என்றால் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஊர்ல ஒரு தவறு நடக்குது. மஹ்சூமியா என்ற குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, உயர்ந்த குலத்து பெண்மணி, திருடி விடுகிறார்கள். திருடினா என்ன சட்டம்? கையை வெட்டிடுவாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அந்த மக்கள் பேசுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யார் முஹப்பத்தாக இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு பேசி பார்க்கலாம். உசாமாவை அனுப்புறாங்க. உசாமா ரெக்கமெண்ட் பண்றாரு, அவங்கள அறுக்க வேணாம், கை வெட்ட வேணாமே, விட்டுறலாமே அப்படின்னு பேசுறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் சிவந்து விட்டது. கோபத்தை அப்படியே மக்கள் மத்தியில காண்பிக்கின்றார்கள். மக்களே, இன்னமா ஹலக மன் கான கபலக்கும், உங்களுக்கு முன்வாழ்ந்தவர்கள் எல்லாம் அழிந்து நாசமாக போனது இதற்காகத்தான். செல்வந்தர்கள், உயர்ந்தவர்கள், மதிப்பு மிக்கவர்கள் எல்லாம் தவறு செய்யும் பொழுது அவர்களுக்கு தண்டனை தராமல், பாமரர்கள், பலவீனமானவர்கள், ஏழைகள் தவறு செய்யும் பொழுது அவர்களுக்கு குற்றவியல் தண்டனையை நிறைவேற்றினார்களே, இவர்கள் தான் அழிந்து போனார்கள். நான் அதை செய்யட்டுமா? மற்றவர்கள்லாம்
நான் தண்டனை கொடுத்துட்டு உயர்ந்த குலத்துக்கு பெண்மணியான இவர்களை நான் விட்டுவிட வேண்டுமா? முடியாது. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அதஷ்ஃபஉ ஹத்தும் மின் ஹுதூதில்லாஹ், உசாமாவே அல்லாஹ்வுடைய ஒரு எல்லை சட்டத்திலே ஒரு சட்டத்தை பற்றியா என்னிடம் பரிந்து பேச வந்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். அதுல சமரசமே செய்ய மாட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். எவ்வளவு பாசமா இருந்தாலும் சரி, உடைச்சு பேசக்கூடியவர்களாக இருந்தார்களா இல்லையா? இதுல நம்ம படிப்பின இருக்குங்க. பிள்ளைகள் தவறு செய்யறதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, அமைதியாக பார்த்து பாசம் செல்லம் என்ற மாதிரி அமைதியாக இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த ஹதீஸ் மிகச்சிறந்த படிப்பினையாக இருக்கின்றது. அப்போ அவர்கள் தவறு செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களை கண்டிக்க வேண்டும், அறிவுரை சொல்ல வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஃபாத்திமா சலீமா ஷியதி, உனக்கு வேண்டியதை இங்கேயே கேட்டு வாங்கிக்கொள், நான் இருப்பதை என்னால் முடிந்த அளவுக்கு கொடுக்கின்றேன். மறுமையில் உன்னை நான் சிறிதளவும் காப்பாற்ற முடியாது சொல்றாங்க ரசூலுல்லாஹ். முகமது ஆகிய நான் ஃபாத்திமா ஆகிய என் ரத்த பந்தமாக இருக்கிறதுனால, என் உடலில் ஒரு பங்காக நீ இருக்கிறதுனால என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது என்ற கருத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கையை விரிக்கிறாங்க. பாசத்துக்கு எல்லை இருக்குங்க. தவறு செய்யறதுலாம் வக்காலத்து வாங்கக்கூடாது. தவறை தவறு என்று சுட்டி காட்டி வளர்க்க வேண்டும். நாம திருத்தவில்லை என்றால் சமுதாயம் திருத்தக்கூடிய நிலை ஏற்படும். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பரிதாபம். அது நாம சொல்லி திருத்தாமல் இருந்தோம் என்று சொன்னால் ஊர் மக்கள் எல்லாம் திருத்தி அனுப்புவது நல்லதா? அது இதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில பெற வேண்டிய ஒரு படிப்பினை. அதிகமான பாசம் வழிகெடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக என்ன, இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகள் இருந்து அவர்களை திருத்துவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன அறிவுரைகள். அடுத்த விஷயத்துல திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு வரலாறையும் இங்க எண்ணெய் ஊட்டலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்றார். அவருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் ஒரு தாரத்துக்கும் மற்ற 11 பிள்ளைகள் இன்னொரு தாரத்துக்கும் பிறக்கிறாங்க. அந்த வசனத்துடைய போங்கை வச்சு பார்க்கும் பொழுது 2 மனைவியினுடைய அடிப்படையில் இவர்களுடைய சந்ததிகள் இருக்கின்றார்கள் என்று புரிய முடிகின்றது. இந்த 11 சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்து விடலாம் என்று முடிவுக்கு வந்ததுக்கு என்ன காரணம்? வேணா கொலை செய்ய வேணா போய் எங்கேயாவது ஒரு பள்ளத்தில் தூக்கி போட்டுடலாம், கிணத்துல போட்டுடலாம் என்ற முடிவுக்கு வந்து கடைசியாக கிணற்றில் போட்டு விட்டு வந்தார்கள். அங்கே ஒருத்தர் காப்பாற்றி விலைக்கு அற்ப விலைக்கு விட்டு அதற்கு பிறகு அவருடைய வரலாறு நீளுகிறது. இந்த மாதிரி அவர்கள் 11 பிள்ளைகள் சகோதரனா இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்கு காரணமாக அமைந்தது எது? நம்ம தந்தை நம்ம யூசுப் மேல காட்டக்கூடிய பாசம் அன்பு மாதிரி எங்க மேல காட்ட மாட்டேங்கிறாரு, அவர் மேல கொஞ்சம் கூடுதலா பாசம் காட்டுகின்றார், அதனால அவரை கொலை செய்து விட்டால் மற்றவன் நாம தானே இருக்கிறோம், நம்ம மேல அப்போ பாசம் காட்டுவார் என்று முடிவுக்கு வந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நீங்க பார்க்கலாம். பாரபட்சம், தாழ்வு மனப்பான்மை அவர்களை எவ்வளவு ஒரு கெட்ட குழந்தைகளாக ஆக்குகின்றது என்பதற்கு பாருங்க. இந்த சமுதாயத்தில் இருக்கா இல்லையா இந்த மாதிரி? அன்பளிப்பு தரும் பொழுது சரி, ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுக்கும் பொழுது சரி, மூத்த பையன் மேல ஒரு அதிகமான அன்பு கொடுக்கிறது. மூத்த பிள்ளையா பிறந்திருக்கிறான் என்ற காரணத்தினால் ஏகப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பது, மற்றவர்களுக்கு ஏதோ பேருக்கு வாங்கி கொடுப்பது. இந்த மாதிரி காரியங்கள் ஒரு பெற்றோர் இடத்துல இருக்கும் என்று சொன்னால் அது எங்க வரைக்கும் போய் சேர்ந்திருக்கிறதுன்னு பாருங்க. ஸ்கூல்லயே நீங்க பார்க்கலாம், நல்லா படிக்கக்கூடிய மாணவனுடைய நபர் இருக்காது, அவனுடைய பேனா இருக்காது, பென்சில் இருக்காது, நோட்புக் இருக்காது, ஏதாவது ஒன்று கிறுக்கி வச்சிருப்போம், ஏதாவது நடக்கும். இவனை பாராட்டுறது மற்றவங்க பார்க்குறாங்கல்ல, அந்த மாணவர்கள் ஏதாவது திருடி விடுகிறான் அல்லது அதை கிறுக்கி விட்டுறான், அதை எடுத்துட்டு போயிடுறான். இப்போ இந்த மாதிரி ஒரு தவறை நாம் செய்வோம் என்று சொன்னால்
பிள்ளைகள் தவறான பாதைக்கு செல்வதற்கு நாம் காரணமாக ஆகிவிடுவோம் என்பதை தெரிந்து கொள்ளணும். அதே மாதிரி ஹதீஸ்ல புகாரில பார்க்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அன்பளிப்பு தருகின்றார். நோமான் என்ற சஹாபி அன்பளிப்பு தருகின்றார். இந்த அன்பளிப்பு தரக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு பிள்ளைக்கு தருகின்றார், மற்ற பிள்ளைக்கு தரல. இந்த மனைவி என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கோ, நான் இதை ஏற்றுக்க மாட்டேன். அது எப்படி, அது ஒரு பிள்ளைக்கு தந்துட்டு மற்றவங்களாம் தராமல் இருக்கிறது சரியில்லையே அப்படின்றாங்க. இந்த அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கொண்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, நான் இவனுக்கு அன்பளிப்பு தரப்போறேன், மற்றவர்களுக்கு தரல. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அனைத்து பிள்ளைகளுக்கும் இது போல் தந்தாயா? இல்லை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அநியாயத்துக்கு நான் சாட்சிக்கு வரமாட்டேன். நீ எல்லா பிள்ளைகளுக்கும் சரிசமமாக தரப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தீர்ப்பு வழங்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அன்பாக இருந்தாலும் சரி, உள்ள அளவுக்கு மாற்ற முடியாதுங்க. உள்ள அளவுல ஒரு பிள்ளைகள் மேல இயற்கையாகவே வந்துச்சுன்னு அதை மாற்ற முடியாது. ஆனா உள்ளத்தில் அது வந்ததுனால வெளியில செயல்பாடுகளில் மாற்றமாக வரக்கூடாது. எந்த பொருள் வாங்கினாலும் சரிசமமாக கொடுக்கப்படணும், சரிசமமாக அவர்களை பார்த்து கொள்ளணும். இவனை, அதாவது ஒப்பீடு கண்டிப்பாக செய்யக்கூடாது. அந்த பிள்ளையை பார், எதிர் வீட்டு பையனை பார், இவனை பார், அவனை பார், அவன் எப்படி படிக்கிறான், அவன் எப்படி விளையாடுறான், அவன் எப்படி கடைக்கு போறான் என்று சொல்லி ஒப்பீடு செய்வோம் என்று சொன்னால் அது அவனை மட்டப்படுத்தக்கூடியதாக மாறிடும். அவன் நோயுள்ள குழந்தையாகவே மாறிவிடுகிறான். ஆகவே யாரையும் யாரோடும் ஒப்பீடு செய்யக்கூடாது. அல்லாஹ் யார் யாருக்கு என்னென்ன திறமைகளை கொடுத்திருக்கின்றானோ அந்த திறமைகள் வைத்து அவர்களை நம்ம ஊக்கப்படுத்தி அவர்களை நல்லவர்களாக வளர்த்த முயற்சி செய்ய வேண்டும். அதே போல குழந்தைகள் இந்த சமுதாயத்தில் பார்க்கின்றோம், மதுவில, போதையில மூழ்கி கிடக்கக்கூடிய நிகழ்வுகளை, செயல்பாடுகளை பார்க்கின்றோம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? சின்ன பிள்ளையிலிருந்து இந்த தாயினுடைய அரவணைப்பு, தந்தையினுடைய அரவணைப்பு சரியாக இருக்கும் என்று சொன்னால் இப்படி தரதலைகளாக அவர்கள் சுத்துவார்களா? குடிகாரர்களாக ஆகுவார்களா? முடி பார்த்தா ஒரு வகையா இருக்கு, அவனுடைய பேண்ட் கீழாடை ஒரு வகையா இருக்கு, செயின் ஒரு வகையா இருக்கு, இருக்கா இல்லையா? வண்டியில போகக்கூடிய வேகம் 100-120 போகக்கூடிய அளவுல வேகமா போகின்றான். செல்போன் மூலமாக இந்த கேம் இருக்குது, என்ன கேம் அது? பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்னு இன்னொரு கேம் இருக்கு. ஃப்ரீ ஃபயர் என்ற ஒரு கேம், பப்ஜி என்ற கேம். அதுல ஒரு பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அதுல இணையதளம் மூலமாக இவன் அவனிடத்துல பேசிக்கொண்டு, அவன் அவனிடத்துல பேசிக்கொண்டு, இவனை வெட்டு, அவனை குத்து, அங்க துப்பாக்கி இருக்கு பார், இங்க கத்தி இருக்கு பார், இங்க அது இருக்கு பார், அங்க இருக்கு சொல்லி இப்படி பைத்தியமாக அதில் அலையக்கூடியவர்களை பார்க்கின்றோம். செல்போன் போதை, பேஸ்புக்கில் இருக்கக்கூடிய போதை, இந்த பேஸ்புக்கில், இந்த யூடியூப்ல நிறைய சேனல்களை உருவாக்கிட்டு மைக் எடுத்துட்டு அங்கங்க சுத்துறானுங்க. சொல்லவே முடியாத வார்த்தைகள்லாம் பேட்டி எடுக்கிறாங்க. வாயில சொல்லவே முடியாத வார்த்தைகள் எல்லாம் மைக் எடுத்துக்கொண்டு எங்க சேனல்ல நான் சார்பா வந்திருக்கிறோம், இதை பேட்டி கொடுங்க. சபையிலே சொல்ல முடியாது அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஒரு பெண் இடத்துல போய் மைக் கொடுத்து கேட்கின்றார்கள், ஒரு ஆண் இடத்துல கொடுத்து கேட்கின்றார்கள். அவ்வளவு ஒரு கல்ச்சர் மாறி போகக்கூடிய அளவில் இவர்கள் போகிறார்கள் என்று சொன்னால் பெற்றோருடைய கண்காணிப்பு எதுவுமே இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். பிறந்தான் வளர்ந்தான், அவனை அழகாக தெருவுக்கு போனா, ஸ்கூலுக்கு போனா, காலேஜ் போனா, அவனை வளர்ந்துட்டான் என்ற அளவுக்கு இவர்கள் விட்டு விட்டார்களோ என்று சிந்திக்கக்கூடிய அளவில் நிறைய குழந்தைகளுடைய, இளைய தலைமுறையினுடைய வாழ்க்கை முறையே சந்தேகமாக இருக்கக்கூடிய அளவில் பார்க்கிறோம். ஒரு தொழுகை இல்லைங்க, முஸ்லிமா இருக்கிறான், தொழுகை இல்லை, தொழுகையில் வரக்கூடிய துவா தெரியாது, நோன்பு வைப்பானான்னு தெரியாது, இஸ்லாமிய மார்க்கத்துடைய கல்வி தெரியாது, அல்லாஹ் என்றால் யார், மறுமை என்றால் என்ன, வானவர்கள் யார் என்றால் யார் என்ற ஈமான் சம்பந்தப்பட்ட எதுவுமே தெரியாது. இந்த பெற்றோர்கள் அவனுக்கு உலக கல்விதான் வேணும்,
ஆங்கிலம் வந்து சரளமாக படிக்கணும், ரைம்ஸ் படிக்கிறான் என்று ஊக்குவித்து ஊக்குவித்து மார்க்க கல்விக்கு முக்கியத்துவமே கொடுக்காமல் முழுவதுமாகவே உலக கல்வியின் பக்கம், உலக கல்வியினுடைய மோகத்தின் பக்கம் அனுப்பியவருடைய தாக்கம் நம்ம கண் முன்னாடி பார்க்கிறோம். மார்க்க கல்வியே இல்லை. சிந்திச்சு பாருங்க. இப்ப இவர்கள்லாம் கெட்டவர்களாக போகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம், அதாவது பிள்ளைகள் கெட்டவர்களாக ஆகிறார்கள் என்று சொன்னால் தந்தை காரணமே இல்லை சொல்ல முடியாது, அவர்களும் காரணமா இருக்கின்றார். தாய் காரணமே இல்லை சொல்ல முடியாது, அவர்களும் காரணமா இருக்கிறாங்க. இவங்களே பணம் கொடுத்து அனுப்புறாங்க, இல்லை என்றால் அவனே கடைசியில எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நிலையில வந்து விடுகிறான். வேலைக்கு போறது கிடையாது, சரியாக படிப்பது கிடையாது. சில கூத்தாடிகளை இவன் தலைவராக ஏற்றுக்கொண்டு அப்படியே வாழ்க்கையில போகக்கூடிய அளவுல மாறி விடுகிறான். பரிதாபமாக இருக்கின்றது. நாம் குறை சொல்றதுக்காக சொல்லல, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்ற இயக்கத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த விஷயத்தை சிந்தித்து பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், மாமின் மௌலூதின் யூலத் இல்லா யூலது அலல் ஃபித்ரா. எந்த பிள்ளைகள் இந்த பூமியில் பிறந்தாலும் அது இயற்கையான மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கிறது, நல்ல குழந்தையாகத்தான் பிறக்கிறது. அபவாஹு பெற்றோர்தான் யுஹவ்விதானிஹி யஹூதியாக யூதனாக மாற்றி விடுகிறார்கள். அவ் யு மஜ்ஜிசானிஹி நெருப்பை வணங்கக்கூடியவனாக மாற்றி விடுகிறார்கள். அவ் யு நசிரானிஹி அல்லது நசரானியாக கிறிஸ்டினாக கிறிஸ்தவனாக மாற்றி விடுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சின்ன குழந்தையினுடைய உள்ளத்துல இந்த கல்லு கடவுள் என்று பதிய வைக்கிறது தாயும் தந்தையும் தான். இந்த சின்ன பிள்ளையினுடைய உள்ளத்துல இயேசுநாதரை பார்த்து இவர் கடவுள் என்று பதிய வைக்கிறது பெற்றோர் தான். இந்த சின்ன பிள்ளையினுடைய உள்ளத்துல, பச்சிலம் குழந்தையினுடைய உள்ளத்துல இந்த நெருப்பை வணங்கு, இதை வணங்கு, அதை வணங்கு என்று சொல்லி இல்லாததை பொல்லாததை எல்லாம் சொல்லிக் கொடுத்து கெட்டவர்களாக அவர்களை மாற்றி விடுகிற கூடியவர்களாக பெற்றோர்கள் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த வளர்க்கக்கூடிய முறையை பற்றி சொல்லும் பொழுது பொறுப்பு என்று சொன்னார்கள். தாயும் பொறுப்பாளியாக இருக்கிறாள், விசாரிக்கப்படுவாள். தந்தையும் பொறுப்பாளியாக இருக்கின்றான், மறுமையில் விசாரிக்கப்படுவாள் என்று சொன்னார்கள். வர்ரஜுலு ராயின் ஃபி அஹ்லிஹி, ஒரு கணவன் குடும்பத்திற்கு பொறுப்பாளி, விசாரிக்கப்படுவான் மறுமையிலே. வல் மராத்து ராயியத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹி, ஒரு பெண் என்பவள் கணவனுடைய வீட்டிற்கு பொறுப்பாளி, கணவனுடைய குழந்தைக்கு பொறுப்பாளி, அதை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவாள் என்று சொன்னார்கள். விசாரணை இருக்குதுக்கு. அவங்க நல்ல குழந்தையா உருவாக்கிட்டா கூலி தர்ற மாதிரி அவர்கள் கெட்டவர்களாக உருவாகிவிட்டால் நம்முடைய கண்காணிப்பு இல்லை என்று சொன்னால் அதற்குண்டான தண்டனை நமக்கு கிடைக்கும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிரார்த்தனை, அதாவது மௌத்துக்கு பிறகு எனக்கு என்ன வரும், உங்களுக்கு என்ன வரும் என்ற விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான் இன்கதா அன்ஹு அமலு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எதுவுமே வராது, மூன்றை தவிர. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா, வலதின் சாலிஹின் யதுஊலஹு, பெற்றோருக்கு துவா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகள் என்று சொன்னார்கள். ஒரு நல்ல குழந்தையை உருவாக்கிட்டு போனா அந்த குழந்தை செய்யக்கூடிய துவாவுக்கு நன்மை கிடைக்குங்க. என் பிள்ளைய நான் எப்படி உருவாக்கிட்டு போன தெரியுமா, நான் மரணிச்சுட்டா எல்லாம் என் அப்பாவுடைய பாவத்தை மன்னிச்சிரு, அப்படி ஒரு குழந்தை உருவாக்கிட்டு போகணும். என் அம்மாவுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்ல என்று நமக்காக துவா செய்யக்கூடிய குழந்தையை உருவாக்கிட்டு போகணுங்க. இது முக்கியமான அறிவுரையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உபதேசம் இது. அடுத்ததா குறிப்பா பெண் குழந்தைகள் சம்பந்தமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டில் இல்லை. அந்த நேரத்தில் ஒரு யாசகம் கேட்டு ஒரு பெண்மணி வர்றாங்க, கூட 2 பெண் குழந்தைங்க. அதாவது யாசகம் கேட்டு வரக்கூடியவர்கள் 2 பெண் குழந்தையோட வர்றாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் உள்ள தேடி பார்க்குறாங்க, 3 பேரித்தம்பழங்கள் இருக்கு. 3 பேரித்தம்பழங்களை கொண்டு வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த யாசகம் கேட்ட பெண்மணிக்கு கொடுக்குறாங்க. இந்த யாசகம் வாங்கின இந்த பெண்மணி 2 பெண் குழந்தை வச்சுருந்தாங்கல்ல, 2 பெண் குழந்தை கையில் ஒன்றா வைக்கிறாங்க, ஒன்று அவங்க கையில் வச்சுக்கிட்டாங்க. அந்த 2 பெண் குழந்தைங்க
அந்த ரெண்டையும் சாப்பிட்ட பிறகு அந்த இன்னொன்னையும் கேட்குது அந்த அம்மா கிட்ட. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? அதை ரெண்டாக உடைச்சி பிச்சு இந்த குழந்தைக்கு பாதி அந்த குழந்தைக்கு பாதி கொடுத்தாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு ஆச்சரியம். இப்படியுமா தாய் இருப்பாங்க? தான் சாப்பிடாம தன் குழந்தை சாப்பிட வேண்டும் என்ற அளவுக்கு இருக்கிறாங்களே என்று ஆச்சரியப்படுறாங்க. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி. யாசகம் கேட்டு ஒரு அம்மா வந்தாங்க, 2 பெண் குழந்தைகளை கொண்டு வந்தாங்க, 3 பேரித்தம்பழங்கள் கொடுத்தேன், 2 கொடுத்துட்டாங்க. சாப்பிட்ட பிறகு இதையும் கேட்ட பிறகு பிச்சு அது கொடுத்துட்டாங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னல்லாஹ கத் அவுஜபலஹா பிஹல் ஜன்னா. இப்பேற்பட்ட இந்த தாய்மார்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக ஆக்கிவிட்டான். அவ் ஆதகஹா பிஹா மினன்னார். அவர்களை விட்டு நரகத்தில் இருந்து அவர்களை அல்லாஹ் விடுதலை செய்து விட்டான் என்று சொன்னார்கள். அடுத்த ஹதீஸ்ல வேற வாசகம் வருகிறது, மனிபு துலிய மினல் பனாத்தி பி ஷையின் அஹ்சன இலைஹின்ன. யார் இந்த பெண் குழந்தைகள் மூலமாக சோதிக்கப்பட்டு அந்த சோதனையில அந்த பெண் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த பெண் குழந்தைகள் மறுமையில் நரகத்தினுடைய தடுப்பாக மாறிவிடுவார்கள் என்று சொன்னார்கள். இப்படியும் பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு அறிவிப்புல மன் ஆல ஜாரியத்தைனி ஹத்தா தப்லுகா ஜா யௌமல் கியாமத்தி ஹக்கதா. யார் 2 பெண் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்கின்றாரோ அவரும் நானும் மறுமையில் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று சொன்னார்கள். முஸ்னத் அகமதுடைய அறிவிப்புல 3 பெண் குழந்தைகளையோ 3 சகோதரிகளையோ யார் நல்ல முறையில் வளர்க்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் என்னோடு இப்படி இருப்பார் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். பெண் குழந்தையை வளர்க்கிறது இன்னும் கஷ்டம். குழந்தையை வளர்ப்பது கஷ்டம் என்று சொன்னால், நல்ல குழந்தையாக வளர்ப்பது ஒரு சிரமம் என்று சொன்னால், அதுல பெண் குழந்தையை வளர்ப்பது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிரமம். அவங்கள ஹிஜாப் இல்லாம அனுப்பிட முடியாது, அவங்கள அந்நிய ஆண்களோட தனியாக வைத்துவிட முடியாது என்ற மாதிரியெல்லாம் நிறைய அறிவுரைகளும் பாதுகாப்பு எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறதுனால அவர்களை ஒழுக்கத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்து திருமணம் ஆகின்ற வரைக்கும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு குழந்தையாக ஆகி நம்ம வளர்த்து விட்டால் அதுவே சொர்க்கத்தில் சேர்ப்பதற்கு காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அப்போ பெற்றோர்கள் குறித்த இந்த அறிவுரையில நிறைய இருக்கு. அப்போ இதுல சில பகுதிகள் மட்டும் நான் சொல்றேன். அதாவது ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ அவர்கள் கெட்டவர்களாக ஒரு ஆவதற்கு ஒரு தாயோ ஒரு தந்தையரோ காரணமாக நம்ம ஆயிடக்கூடாது. நம்முடைய கண்காணிப்பு அதற்கு தேவை. சின்ன பிள்ளையிலிருந்து அவர்கள் தொழுகை பயிற்சி கொடுக்கறதுலேருந்து மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்கறதுலேருந்து நல்ல பழக்க வழக்கங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலிருந்து அவர்களை நல்ல நண்பர்களோடு சேர்த்து விடுறதிலிருந்து பள்ளிவாசலோட தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய காரியத்திலிருந்து இப்படி அவர்களை ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு திருமணம் ஆகின்ற வரைக்கும் நம்முடைய கண்காணிப்பில் இருந்து அவர்களை இஸ்லாமிய மார்க்கத்துடைய பிடிப்பிலேயே வளர்க்கக்கூடியவர்களாக ஒரு தாயும் தந்தையரும் இருக்க வேண்டும். இது பெற்றோர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அறிவுரையாக சொல்கிறது. ஆக இந்த இரு பார்வையில பிள்ளைகள் பெற்றோர்கள் விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த விஷயத்திலையும் பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தில் ஒரு சில பகுதிகளை மட்டும் நான் இந்த குறுகிய நேரத்தில் சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.